Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now in exercise 2.2 13th sum, a rational number is such that when you multiply it by 5 by 2 and add 2 by 3 to the product, you get minus 7 by 12. What is the number? அதாவது நமக்கு இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A rational number is such that when you multiply it by 5 by 2, அதாவது ஒரு rational number எடுத்துக்கணும், அந்த நம்பரோட 5 by 2 மல்டிப்ளை பண்ணி and add 2 by 3 to the product. 5 by 2வையும் அந்த rational நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதோட 2 by 3 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா minus 7 by 12. அதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்க ரேஷனல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வாட் இஸ் த நம்பர். ஓகே, in the solution, first of all you take the unknown number, that is let the rational number be x. நமக்கு அந்த நம்பரை தெரியாத ரேஷனல் நம்பரை என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அக்கார்டிங் டு தி கொஸ்டின் 5 by 2 into x plus 2 by 3. அதாவது நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, 5 by 2வையும் அந்த ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். From that 5 by 2 into x, then you add 2 by 3. So plus 2 by 3. You get minus 7 by 12. You get minus 7 by 12. Then now to transposing then second term to the right hand side. The second term is 2 by 3. So transposing 2 by 3 to right hand side. ஏன்னா நமக்கு x value மட்டும் தான் வேணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் எக்ஸ் டேர்மாக இருக்குது. ஸோ அந்த டேர்ம் மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு 2 by 3 ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஃப்ரம் தட் we get 5 by 2 into x equal to, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னா minus 7 by 12 இருக்குது. ஸோ அதோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 by 3 ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 2 by 3 தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது minus 2 by 3 which is equal to, இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸும் சேம் சைனாக இருக்கிறதுனால இதை 2 ரேஷனல் நம்பர்ஸையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்குதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். These two denominators are different, so to find the LCM, then your LCM of 12 and 3 is 12. Then the numerator, the first numerator is minus 7 since the denominator is 12. Then the second numerator 2, you multiply these 2 by 4 since the denominator is 3 here. So minus 7 minus 8 by 12. In the next step, 5 by 2 into x equal to minus 7 minus 8 by 12. In the numerator, in this two numbers have the same sign. So now you add these two. Now we get in the numerator minus 15 minus 7 minus 8 is minus 15. Minus 15 by 12. Then you dividing both sides by 5 by 2. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு எக்ஸ் டேர்ம் இருக்குது, அந்த எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ அந்த ரிமைனிங் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதே நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த வேரியபிள் வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் என்ன பண்ணுறோங்க அப்படின்னா 5 by 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தென் 5 by 2ஆல் டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 5 by 2 கேன்சல் ஆகிடும். we get only x equal to
இந்த ரைட் ஹேண்ட் சைடில் -15/12 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடையும் 5/2 டிவைட் பண்ணணும். 5/2 டிவைட் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், அதோட ரெசிப்ரோக்கல் வச்சு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஹியர் யூ மல்டிப்ளை பை 2/5. 5/2 ரெசிப்ரோக்கல் என்னென்னா 2/5. ஸோ 2/5 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 2 ரேஷனல் நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் 15 and this 5 is divisible by 5. So divide பண்ணும்போது இதில் 3 5 star 15. Here 1 5 is 5. Then in the numerator 2, here the denominator 12. These two are divisible by 2. So 2 ஆல் divide பண்ணும்போது 6 2 star 12. This 1 2 is 2, which is equal to, in the numerator -3 by here 6 in the denominator. Then these 3 and 6 are divisible by 3. From there, now we get -1/2. So our variable unknown number x equal to -1/2. Then your answer is, the rational number is -1/2. Then 14 to sum. Lakshmi is a cashier in a bank. She has currency notes of denominations 100 rupee, 50 rupee and 10 rupee respectively. The ratio of the number of these notes is 2:3:5. The total cash with Lakshmi is 4 lakh. How many notes of each denomination does it have? அதாவது இந்த சம்மில், இந்த கொஸ்டினில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லக்ஷ்மிங்கிற லேடி பேங்க்கில் கேஷியராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிஹஸ் அவங்கக்கிட்ட கரன்சி நோட்ஸ் ஆஃப் டினாமினேஷன் போடுறதுக்கு கரன்சி நோட்ஸாக இருக்குது. அதில் என்ன நோட்ஸ்லாம் இருக்குன்னா, 100 rupee நோட்ஸ், 50 rupee நோட்ஸ் அண்ட் 10 rupee நோட்ஸாக இருக்குது. அந்த கரன்சி நோட்ஸோட ரேஷியோ என்ன அப்படின்னா 2:3:5. தென் டோட்டல் கேஷ் வித், அவங்கக்கிட்ட இருக்கிற டோட்டல் கேஷ் அமௌண்ட் எவ்வளவோ அப்படின்னா 4 lakh. இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். ஹவு many notes of each denomination does she have? இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற நோட்ஸோட டினாமினேஷன் என்ன? 100 rupee நோட்ஸு. Now to find the number of denomination of 100 rupee and 50 rupee and 10 rupee notes respectively. Now to find that. Then solution. நம்ம இப்போ இந்த சம்மில் கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் 100 rupees, 50 rupees and 10 rupees. ஸோ அதை நம்ம சொல்யூஷனில் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். That is, let the number of notes of 100 rupees, 10, 50 rupees and 10 rupees be 2x, 3x and 5x. 2x, 3x, 5x நீ ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, number of notes of 100 rupees, 50 rupees, 10 rupees அதோட ரேஷியோ நமக்கு 2:3:5ன்னு கொடுத்துருந்ததுனால 2x, 3x and 5xன்னு எடுத்திருக்கோம். தென் தென் அமௌண்ட்டை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் 100 rupees is 2xன்னு எடுத்திருக்கோம். ஸோ 100 into 2x. தென் 50 rupee notes 3xன்னு எடுத்திருக்கனால 50 into 3x. தென் 10 rupee notes 5x எடுத்திருக்கோம். ஸோ 10 into 5x equal to 4 lakh. 4 lakh is the total amount is given in this sum. Then 100 into 2x, 200x, 50 into 3x, 150x, and 10 into 5x, 50x equal to 4 lakh. In the left hand side, you add these 3 terms, 200x, 150x, 50x. You add these 3 terms, we get 400x, which is equal to 4 lakh.
நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ தான். ஸோ அந்த எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ அது கூட இருக்கிற 400 நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 400 இன்டூ எக்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த 400 போத் சைட்ஸ்லேயும் டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைடிங் போத் சைட்ஸ் பை 400, then we get x equal to, then left hand side 400 by 400 is cancel, then right hand side 4 lakh is divided by 400. So 0 0, denominator 2 0, numerator 2 zeros cancel பண்ணிடலாம். Then the numerator 4000, denominator 4. இப்போ 4000 by 4 is 1000. So our value of x is 1000. ஆனால் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா number of notes of 100 rupee notes is 2x. So 2x value, what's the 2x value? 2x equal to 2 into 1000, 2000. Then 3x means 3 into 1000, 3000. Then 5x value is 5x equal to 5000. Therefore, now our answer, the required number of notes of 100 rupees, 50 rupees and 10 rupees are 2000, 3000 and 5000 respectively. Okay. Then home assignment, exercise 2.2, 15th sum. I have a total of 300 rupees in coins of denomination 1 rupee, 2 rupees and 5 rupees. The number of 2 rupee coins is 3 times the number of 5 rupee coins. The total number of coins is 160. Then how many coins of each denomination are with me? Okay, thank you.